உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி என்னதான் ப்ராப்ளம் நடக்குது? பென்ஷன் கொடுக்க கூட ஃபண்ட் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப வருஷமாக ஃபீஸ் ரிவைஸே பண்ணல. அவங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸு லிமிட்டட் தான். இன்னொரு பிரச்சனை என்னென்னா கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபுக்கு நிறைய சேலரி அமௌண்ட் அதிகம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கொடுக்குற அளவுக்கு இங்கே அதிகம். இதில் என்னென்னா பென்ஷன் தான் முக்கியமாக நிற்குது. இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஐடியா? அந்த கார்பஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர வட்டி இல்லை, கார்பஸ் ஃபண்டே உடச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. பேர் வைக்கிறதுல திமுக கலைஞரோட ஒரு இது குணம். ஆக்சுவலாக அது அண்ணாவோடது, பட் கலைஞர் அதை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பேர் நல்லா வைப்பாங்க. ஒன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க. எப்படி வந்து கிட்னி ஊழல் திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். இந்த மாதிரி புது புது பேர்களை உருவாக்குவாங்க. இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட், துப்பு கட்ட அரசாங்கம். 75,000 ஹெக்டேர் நிலம், விவசாய நிலம், பேடி அழிஞ்சு போகும், நெல். 75,000 ஹெக்டேர். என்ன மாநாக்கங்க நீங்களாம் ஆட்சி நடத்துறீங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வழக்கமாக நம்ம வந்து தாவேக்கா சார்ந்த அந்த பாலிடிக்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எதிர்கட்சி என்ன பண்ணுதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த சமூக நிகழ்வை பற்றி நம்ம பேசுவோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி என்னதான் ப்ராப்ளம் நடக்குது? பென்ஷன் கொடுக்க கூட ஃபண்ட் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, என்னதான் பிரச்சனை? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் ரிவிஷன் நிறைய தடவை பண்ணுவாங்க. ஓகே. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பண்ணால் இந்த 20,000, 40,000, 50,000 அப்படி அந்த ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சிலதான் லட்ச ரூபா கிட்ட போகுது. பட் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப வருஷமாக ஃபீஸ் ரிவைஸே பண்ணல. அவங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸு லிமிட்டட் தான். இன்னொரு பிரச்சனை என்னென்னா கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபுக்கு நிறைய சேலரி அமௌண்ட் அதிகம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கொடுக்குற அளவுக்கு இங்கே அதிகம். இதில் என்னென்னா பென்ஷன் தான் முக்கியமாக நிற்குது. இந்த பென்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 300 கோடி ரூபா கிட்ட கார்பரேட் ஃபண்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுலேருந்து வர வட்டியை எடுத்து பென்ஷன் தரணும் அப்படின்றது தான் டீல். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இது நான் வந்து முன்னாடி சொன்னது வந்து கவர்மெண்ட்டை ஃபேவர் பண்ணணும். பட் இப்போ எங்கே நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 95 கோடி ரூபா பென்ஷன் நிலுவையில் நிற்குது. 95 கோடியா? ஆமாம், பென்ஷன் தர வேண்டிய பென்ஷனே. ஓகேங்களா? இதுக்கு இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஐடியா? அந்த கார்பஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர வட்டி இல்லை, கார்பஸ் ஃபண்டே உடச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படிங்க இது? அதுதான் தலைமையில துண்டு போடுற புத்தி தானே. இதுல கவர்மெண்ட் ஏதாவது அறிவோட செய்தா பண்ணக்கூடாதுல. அந்த கார்பஸ் ஃபண்டை உடச்சி பென்ஷன் கொடுத்ததுதான். இன்னும் குறையும், வட்டி இன்னும் குறையும், மறுபடியும் பென்ஷன் கொடுத்தது மறுபடியும் துண்டு போட்டுனே போவோம். அப்ப இதுவும் காலி ஆயிடுமே ஒரு ஸ்டேஜ்ல. அதுதான் இப்போ கவர்மெண்டோட நிர்வாகம் எந்த அளவுக்கு மோசமான நிர்வாகம் இருக்குன்றது தான் விஷயம். அதாவது என்னன்னா வந்து, இது இங்க இருக்கிறது அங்க எடுத்து போறது, அங்க இருக்கிறது இங்க எடுத்து போறது, இதே வேலை தான் இந்த கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நாள் சிக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப சிக்கின்னு இருக்கு, நல்லா சிக்கிட்டு இருக்கு. அடுத்த வர போறது எங்க கவர்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை. இவங்க மொத்தமா வந்து ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கிட்ட நிக்க வச்சுட்டாங்க. இதுல வேற எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா ரோடு போட்டு விட்டு, இந்த வெள்ளத்துக்குலாம் பாக்குறீங்கல்ல, வரும் அந்த டாபிக் வரும், பின்னாடி வருவோம். என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த இதுக்கு தான் இந்த ஃபண்ட் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு மட்டும்தான் அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணும். நீங்கள் உடச்சி இந்த தேவையில்லாத வேலை, உங்களுக்கு அப்படி ரிவிஷன் கொடுக்கணுமா, நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிவைஸ் பண்ணுங்கள், கோர்சஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிங்க. ஆமாம். அதில் வந்து இன்னைக்கு கோர்சஸ் ப்ராப்பராக இல்லை. இன்னைக்கு நிறைய விஷயம் கொண்டு வரேன்றாங்க. ஏஐக்கெல்லாம் கோர்ஸ் கிடையாது அங்கே இல்லையா? இல்லை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. பிஜில ஏதோ ஒரு இடத்துல ஒன் ஆஃப் த கோர்ஸோட இதுதான் ஆடானா தான் அது இருக்கு. அந்த இது செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த திங் தான் அது இருக்கு. சாஃப்ட் கோர்னு சொல்லுவாங்க. அது சாஃப்ட் கோர்னு சொல்லுவாங்க. ஏதோ சம்திங். அது யூஜில இல்ல, பிஜில ஒன் ஆஃப் த இதுவா தான் அது இருக்கு. அதாவது அது மெயின் சப்ஜெக்ட் வேற, அதுல இருக்க பேப்பர் ஒன் ஆஃப் த இது மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷனல் எலக்ட்ரோ அந்த மாதிரி ஃபுல் டைமா படிக்க முடியாது அப்பலாம். ஆமா, இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். அப்டேட் ஆகல. இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தேவை. ஹிஸ்ட்ரிக்குன்னு ஒரு கோர்ஸ் சும்மா வச்சிருக்கீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு நிறைய பேர் அதுல சேரதில்ல. ஏன் சேரதில்ல? அதுக்கேற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. உங்களால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்க முடியாது. ஆனா அந்த ஹிஸ்டரியை எல்லா சப்ஜெக்டுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். கண்டிப்பா.
என்னென்ன காமன் சப்ஜெக்ட் தான் அது. ஆமா ஆமா அதுக்கு இன்னைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும்ல. ஆமா ஒரு யூனிவர்சிட்டி அது, இதை நம்பி பல யூனிவர்சிட்டிஸ் பல காலேஜஸ் அடங்கி இருக்குது. நீ ஒரு அஃபிலியேஷன் கொடுத்துருக்கன்னா அந்த அஃபிலியேஷனுக்கான நீ அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம். உனக்கு ஃபண்டு வேணும், அந்த ஃபண்ட் ஏன்னா பென்ஷன் கொடுக்க முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஃபண்ட் ஆக்சுவலாக கொடுத்துருக்க முடியும். இவங்க இதுக்கு பேக்ரவுண்டில் ஏன் கொடுக்க முடியலன்றது அது பெரிய ஊழல் இருக்கதா சொல்லப்படுது. அது விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அதை கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். அது கண்டிப்பாக அது வரும் ஒரு நாள். ஏன்னா இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம நிறைய பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சி. இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே அப்படி தான் இருக்கும். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஏன் கலைஞரோடதாக இருக்கட்டும், ஓகேங்களா, அப்படி தான் நிலம் வரும். பணம் இல்லை. ஏன் பணம் இல்லைன்னு தெரியல. பணம் இல்லைன்றீங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் சமீபத்தில் முடிஞ்சது. அவரோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நியூஸ் பேப்பரில் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் அவர் ஃபேஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் இது இதற்கு ஒரு பேர் சொல்லாமா, பத்திரிக்கை பேர்லாம் சொல்லுங்க, தரணும் சொல்லுங்க. நீங்கள் இந்த இவங்கள்தான் இருக்கட்டும், குமுதன் ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், நக்கீரன்தான் இருக்கட்டும், ஏன் ஜூவியாக இருக்கட்டும், ஜூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நியூஸு, ஒரு பக்கம் விளம்பரம், நெக்ஸ்ட் ஒரு பக்கம் நியூஸு, ஒரு பக்கம் விளம்பரம், மொத்தமும் அப்படிதான் இருக்கு. 3 வாரத்துக்கு 3 வரும். அது மூணு எடிஷன். புதன்கிழமை, சனி, புதன், அப்படி ஓகேங்களா. அதாவது அவர் பிறந்த நாளைக்கு முன்னாடி எடிஷனும் சரி, அதுக்கு அடுத்த எடிஷனும் சரி, அப்படிதான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் துட்டு எங்கிருந்து சாமி வருது? ஒரு பேஜ் ஃபுல்லாக கலர் விளம்பரம் கொடுக்கணும்னா எவ்வளோ வரும்? இதெல்லாம் ஒரு ஹைலைட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அன்னைக்கு பேப்பர் எக்ஸ்ட்ரா திக்காகுது. என்னன்னு பார்த்தா 8 பக்கம், 8 காலம் இல்ல, 8 பக்கம் ஃபுல்லா ஸ்பாட் லைட்னு சொல்லி தனியா போட்டிருக்காங்க. அவரு சாதனைகள் இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு, யாராவது விவரம் தெரியாதவங்க படிச்சா இவர் பெரிய தலைவர் போல அப்படின்னு நம்பிடுவோம். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நீங்க நினைச்சு நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். செங்கோட்டை அன்னைக்கு தான் தாவேக்கால அது நம்ம கொடுத்த பரிசு அவருக்கு தரணும்ல. டோட்டலா அந்த சிச்சுவேஷனே வந்து மாத்திருச்சு இல்ல. ஆக்சுவலா என்னன்னா சார், அவங்களுக்கு வந்து நம்ம விஜய் நான் பிறந்த நாள் அப்போ நம்ம ஜனம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணோம், எல்லாருக்குமே செய்யணும்னு நம்மளோட எண்ணம். நம்ம அதை செஞ்சோம். அதுக்கே நிறைய சிக்கல் இருந்து பேனர் வைக்க உள்ள 1008 பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை காட்டிலும் இவங்க வந்து பெருசா பண்ணணும், விமர்சையா பண்ணணுன்ற ஒரு எண்ணம். அது என்ன சார் புத்தி? அதெல்லாம் நேச்சுரலா வரணும் சார், அது அன்போட வரணும்ல. இப்போ உங்களோட பிறந்த நாள் நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன்னா அது எனக்கு நேச்சுரலா வரணும். நீ இதை பண்ணு, இவங்களே எதுக்காக இது சொல்றேன்னா, ஏன் இது வந்து ஆர்கனைசேஷன் சொல்றேன்னா, நான் சொன்னல விளம்பரம், அதுல இருக்க போட்டோ, முதலமைச்சர் போட்டோ, துணை அமைச்சர் போட்டோ, இதெல்லாம் காமனா இருக்கே, ஏன் கீழே இருக்கிற பேர் மட்டும் தான் மாறுது, எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட். அப்போ நீங்க தான் ஆர்கனைஸே பண்றீங்க ஓகேங்களா. எப்படி இது இப்போ சொந்தமா வந்து நீங்க உங்க பத்திரிக்கையில உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்ககிட்ட ஆடு நான் டிஃபர் ஆகும். நான் வந்து ஆடு கொடுக்குறேன்னா எங்க ஸ்பேஸ் இருக்கு, நான் கொடுக்கும் போது எந்த இடத்துல ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். அப்படி இல்லது ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கமும் சொல்றபடி பார்த்தா மேல் இடத்துல இருந்து ஒரு போட்டோவை கொடுத்துட்டு ப்ரிசைஸ்லி அதான் நடந்திருக்கு. ஓகேங்களா. நான் சொல்றது ரெண்டே ஒரு நியூஸ் பேப்பரும் ஒரு மேகசின் பத்தி சொன்னேன். நீங்க எல்லா நியூஸ் பேப்பரும் பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகேங்களா. இது பேர் கேவலமான செயல். அந்த காசு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு 3 கஞ்சி ஓகேங்களா விளம்பரம் தரனா ஒரு ஆடு கொடுக்கணும்னாலே, அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 500 ரூபா 600 ரூபா அந்த ஆவரேஜ் ரேட் 1000 ரூபா போகும். அது நீங்க எந்த பேஜ்ல கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து. நீங்க முழு பக்கம்லாம் கொடுக்கணும்னா எவ்வளோங்க செலவாகும்? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதே பிறந்த நாளுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, ரொம்ப எளிமையா கொண்டாடணும்ட்டு தொண்டர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்பாட் லைட்னு சொன்னேன், அது கவர்மெண்ட் ஃபண்டா இருக்கும். சைடு ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபண்ட் இல்லைங்கிறீங்க, இன்னொரு சைடு கவர்மெண்ட் செலவு பண்ணுதுங்கிறீங்க. ப்ரிசைஸ்லி அதுதாங்க இந்த கவர்மெண்டோட பிரச்சனையே. விளம்பரத்தை தவிர வேற எதுவுமே உருப்படியா செய்யலை இந்த ஆட்சியில. திராவிட ஆட்சின்னு விளம்பர மாடல் மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இவங்க செய்யற, அதாவது இந்த இப்போ வேலுநாச்சியருக்கு பிரிட்ஜ் தரதுலாம் சந்தோஷமான விஷயம். ஏதோ நாங்க கொள்கை தலைவராக இருக்கலாம், அது கூட செஞ்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் திறந்தாங்க கோவையில, ஞாபகம் இருக்குங்களா? ஜிடி நாயுடு அவங்க குடும்ப ட்ரஸ்ட்லயே ஜிடி தான் வச்சுக்கிறாங்க, ஜிடி ட்ரஸ்ட் தான் வச்சுக்கிறாங்க. இவங்க தான் ஜிடி நாயுடு பிரிட்ஜ் திறந்து வச்சுக்கிறாங்க. இப்போ கூட வேலுநாச்சியார் கூட இப்போ ரீசெண்டா தான் ஸ்டாச்சு கூட எல்லாம் இப்பதான். அது நம்ம எல்லாம் கொண்டு வரலன்னா அதை மறந்துருப்பாங்க. இது ஏன் அந்த தேவையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க பெரியாரை பத்தி இவ்வளவு விமர்சனையா பேசுறாங்கன்னா
தேவைப்படுது. ஏன்னா அந்த கொள்கையோட இன்னொரு கட்சி ஒன்று வந்திருக்கு, நமக்கு தான் அது ஓனர்ஷிப்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. தீக்காவே அடிமைப்படுத்தினு வச்சுக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். நீங்க இல்லைங்க, ரியாலிட்டிங்க. தீக்காக்கும் சொந்த அறிவு இல்லையா? கண்டிப்பா நான் கேட்கறேன், பாக்குற தீக்காக்காரங்களுக்கு வந்து ரோசமானலாம் இருக்கும். ஏன்னா இந்த பெரியார் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா முத குரல் வந்து சாரி தீக்காலம் தான் வந்திருக்கும். எதுக்கு சமுதாயத்துல இருக்க பிரச்சனை சொல்றீங்களா இல்ல திமுக இருக்க பிரச்சனை சொல்றீங்களா? சமுதாயத்துல இருக்க பிரச்சனையை சொல்றேன். நீங்க அதை நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு ரியாக்ஷன் கூட ஒரு நாள் கழிச்சு தான் வரும். ஓகே, திமுக பிரச்சனை அன்னைக்கே வரும். நீங்க கவனிங்களேன், நீங்க நல்லா கவனிங்க. ஒரு 3 months டைம் எடுத்துக்கோங்க. 3 months டைம் எடுத்து ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீக்கால எப்ப வந்து இது வருது, திமுக ஒரு பிரச்சனைனா உடனே எப்ப ரிப்ளை வருதுன்னு கவனிங்க. அப்போ வந்து திமுக இணைஞ்ச மாதிரின்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட? அது அவங்க மறந்துட்டாங்க, அவங்க தீக்கான்றதே மறந்துட்டாங்க. அவங்க அரசியல் அமைப்பு, அதாவது தனிப்பட்ட அரசியல் அமைப்பு, தேர்தல் அரசியலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மறந்துட்டு கூட்டணி கட்சி மாதிரி வேலை பார்த்துக்கிறாங்க. கூட்டணி கட்சி மாதிரி வேலை பார்த்தா கூட பரவாயில்ல, என்னமோ திமுக தான் தீக்கான்ற மாதிரி ஆகி போச்சு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், எங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவருக்கு, நாங்க பெரியாருக்கு ஒரு மாநாடு நடத்தணும். அதுக்கு பெரியாரை பத்தி பேசுறதுக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணும். இது ஹோல்சேல் ஃபேக்டரி எங்க இருக்கு? தீக்கா தான். நாங்க அங்க போய் அவங்க கிட்ட கேட்டா, நீங்க நியூட்ரலா நாளா இருந்தா நீங்க வந்து பேசணுமா? கண்டிப்பா வருவோம். நாங்க பெரியாருக்கு தானே விட எடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட கொள்கை தலைவரும் பெரியார் தானே. நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு? உங்களை யார் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது? இந்த கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு படி போய் உதயபுரோக்கு சொம்பு தூக்குறேன்னா, ஐயோ இதெல்லாம் நம்ம எங்க போய் போனோம். பெரியார்லாம் இருந்தா கண்டிப்பா காலுக்கு செருப்பை கைட்டு அடிச்சிருப்பேன். நான் இன்னொரு விஷயம் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு மாநாடு, புதிய திராவிடம் கட்சின்னு கழகம்னு நினைக்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை ராஜகவுண்டர்னு ஒரு 10 வாட்டி 15 வாட்டி அதுல போய் பியூட்டி பெரியாரை வாழ வச்சிட்டாருன்ட்டாரு. அங்கேயே டேய் என்னடா பேசு. இப்போ நீ முதல்ல அந்த மாநாடு போய் கலந்தது தப்பு. ஓகே, நீ உனக்கு அந்த தகுதியே கிடையாது. நீ என்ன பேசுற? ப்ரோ போயிட்டு இவர் வேற அது அவன் என்னன்னோ பேசிட்டு போயிட்டான். ஓகேங்களா, வந்து அதுக்கு மாதிரி நான் விழா நடத்தினவன். உனக்கு கூட்டணி வேணுன்றனால நீ வந்து உன் கூட்டணியில இருக்க ஜாதி கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? அந்த ஜாதி கட்சி நடத்துற ஒரு மீட்டிங் அதுல போய் கலந்துக்கிட்டு அவன் பேரை 10 தடவை ரிப்பீட் பண்றேன்னா அது என்ன ஒரு மென்டாலிட்டி? அது உனக்கு அது தப்பா கூட தோணலையா? ஒரு இடத்துல கூட தோணலையா? நீ ராஜ் ப்ரோன்னு சொல்லிட்டு போ, ராஜ் அவர்களே சொல்லலாம், சொல்லிட்டு போ. உனக்கு அது மைண்டில் அது நேச்சுரலாக வரணும் சார். அந்த மைண்டில் தப்பாக இருக்கேன்ற ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு எண்ணம் கூட அவர் பேசும்போது இல்லைங்க சார். ஏன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரசு கட்டடம் தெரு பேர்லாம் வந்து ஜாதி பேரை நீக்கணும்ட்டு தான் திமுக அரசு சொல்லிருந்துச்சு. இப்போ இன்னொரு சைடு இவரே எப்படி பேசுறாரு? பழைய ஜீவங்க அது திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆச்சு. இவங்க கொண்டு வந்த மாதிரி நீங்க வேற. ஐயோ, எல்லாத்துக்கும் இவங்க பேரை ஸ்டிக்கர் ஓட்டுறதே தான் வேலை. இதெல்லாம் ரொம்ப வருஷம் கதை. அது ஜீவோ இருக்கு. ஆமா, தள்ளி வந்துனே இருக்குது. நகர மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது, இந்த நகர மாட்டேங்குது. சரி, பேர் வைக்கிறதுல திமுக கலைஞரோட ஒரு இது குணம். ஓகே, ஆக்சுவலா அது அண்ணாவோடது. பட் கலைஞர் அதை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பேர் நல்லா வைப்பாங்க. ஒன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் ஏதோ ட்ரை பண்றாங்க. எப்படி வந்து கிட்னி ஊழல் திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். இந்த மாதிரி புது புது பேர்களை உருவாக்குவாங்க. சரிங்களா? கலைஞர் கண்ட கனவுக்காக இங்க ஒரு செம்மொழி பூங்கா, கோயம்புத்தூர்ல ஒரு செம்மொழி பூங்காலாம் கட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நாரின் கிடக்கும் ஊரே மழை வெள்ளத்துல. நீங்க வந்து வில்லிவாக்கம்னு நினைக்கிறேன் உங்க வீடு. அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு மழை பெஞ்சுட்டு? என் வீடு வில்லிவாக்கம். சட்டமன்ற தொகுதி வந்து நம்ம சிஎம் சார் கொளத்தூர்ல வந்து அவர் 15 வருஷமா எம்எல்ஏ. 2011ல இருந்து 10 வருஷமா ஒண்ணுமே. என்ன அங்க நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் கடந்த 4 வருஷத்துல பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் ஒண்ணு கட்டினாங்க, மேயர் சிட்டிபாபு பிரிட்ஜ். ஆனா அதுக்கு எப்ப தெரியுமா ரோட பிளாக் பண்ணாங்க? 2015ல. 10 வருஷமா எங்களுக்கு அந்த ரயில்வே கிராசிங்கே இல்லை. ஓ, நாங்க வந்து எங்க வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போய் பக்கத்துல இருக்கிற சப்பேல போய் இறங்கி ஏறணும். ஓகே, இந்த பிரிட்ஜ் மட்டும் திறக்கவே இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த வேலையை, 1 வருஷம் கழிச்சு தான் வேலையை ஆரம்பிச்சு முடிச்சார். அதுக்கு கூட ஒரு ரவுண்டானா போடலை. இதுக்கெல்லாம் வெட்டி செலவு பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கார்டன், அதுக்கு ஒரு பெரிய ஆர்ச், கிரானைட்ல அவ்வளோ பெரிய, அந்த கிரானைட் வச்ச காசுக்கு ரவுண்டானா போட்டுருந்தா ஆக்சிடென்ட் ஆகும். இன்னைக்கும் தினம் அதேனா அந்த போய் ரைட்டு திரும்பணும். நேரா ஒரு ரோடு இருக்கு, ரைட் ஒரு ரோடு இருக்கு. சரி, சரிங்களா? மக்கள் இப்போ வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகும். மழைநீர் வடிகால் பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு? எங்க வீட்டு ரோடு 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் போட்டுக்கிறாங்க. இன்னும் மழைநீர் வடிகால் போடல. தப்பி தவறி போட்டாங்கன்னா இப்போ கஷ்டப்பட்டு 20 வருஷம் கழிச்சு ரோடு வர வச்சுக்கிறோம்ல, அந்த ரோடு இடிச்சு தான் போடுவாங்க. அதையும் அப்படியே விட்டுருவாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னா சார், இவங்க 4000 கோடின்றது 2021ல
ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனாயிரம் கோடி கடன் வாங்கினாங்க சத்தியமா தெரியாது. சரிங்களா? மக்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்செல்லாம் 10,000 கோடிக்கு போயிட்டு இருக்கோம் அதெல்லாம். சரிங்களா? இன்னும் இப்போ 4,000 நம்ம நிக்கிறோம். அதாவது 4000 21ல சொன்ன ஃபிகர் அது. ஃபிகர் அது. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன மழை வந்துச்சு, திட்வா புயல், பெரிய புயல்லாம் சொல்றோம்ல, அந்த 20 சென்டிமீட்டர் மழை, 100 சென்டிமீட்டர்லாம் நம்ம ஊர் பார்த்துக்குது. ஆமா. ஓகேங்களா? இந்த 20 சென்டிமீட்டர் மழைக்கு எல்லா ஏரி குளமும் நிரம்பிடுச்சான். இதுல கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க, யாரு கார்பரேஷனோட அசிஸ்டன்ட் கமிஷனரோ டெபுட்டி கமிஷனரோ, ஓகே. அந்த லேடி அந்த அம்மா சொல்லுது 231 குளத்தை வந்து தூதுவாரி இருக்காங்களாம். 231. ஆமா. ஓகே. எங்கங்க அதான் தண்ணி தேங்கி இருக்க கூடாதே. ஃப்ரீயா போயிருக்கணுமே. ஏதோ கிண்டியில அந்த ரேஸ் கோர்ஸ்ல தோண்டி விட்டனால அங்க தண்ணி நிக்கல. சரி. இல்லைன்னா அதெல்லாம் மிதங்கி இருக்கும், புதஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி அது ஏதோ அது தப்பி தவறி நடந்து போச்சு. ஓகே. இல்லைங்களா? அதுல என்ன மணல் கொள்ளடிக்கிறதுக்கு கான்டாக்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது விடுங்க. ஏற்கனவே பட் அந்த என்ன குற்றச்சாட்டு ப்ராப்ளம்னா, வந்துச்சு. நீங்க நம்மளோட முக்கியமான ரோட்ஸ் எடுத்துக்கணும். அண்ணா சாலையா இருக்கட்டும், மவுண்ட் பூந்தம், அதுக்கப்புறம் மவுண்ட் முந்தமணி ரோடா இருக்கட்டும், ஈவிஆர் பெரியார் சாலையா இருக்கட்டும், இல்லைன்னா இங்க இருந்து சென்ட்ரல்ல இருந்து போற மாதாவரம் போற ரோடா இருக்கட்டும், இல்ல இதுல இருந்து மணலில இருந்து கிண்டி போற ரோடா இருக்கட்டும், இந்த எந்த ஓஎம்ஆர் கூட எடுத்துக்கோங்க, சரி. எதுலயாவது பாட்ஹோல்ஸ் இல்லாம இருக்கா? எங்க பார்த்தாலும் பாட்ஹோல்ஸா தான் பாட்ஹோல்ஸா இருக்கு. மழை நீங்க வந்து தப்பி தவறி அவங்க பேட்ச் ஒர்க் போட்டாத்தா, எங்க பார்த்தாலும் பேட்ச் ஒர்க். இருக்கு. இங்க ஒரு பேட்ச் ஸ்கொயரா போடுவாங்க, அதுக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க கொஞ்சம் லேமனா யோசிங்க. முந்த நாள் நான் ஹைவேஸ்ல தான் வரேன். சரி. ஓகேங்களா? அந்த ஹைவேஸ் போட்ட ரோடு புது ரோடு தான், இவங்க ஆட்சியில் போட்ட ரோடு தான் அது. ஓகே. ஓகேங்களா? ஒரு வருஷம் கூட தாங்கலை, ஒரு மழைக்கு தாங்கலை, அவ்வளோ பாட்ஹோல்ஸு. என் ஃபேமிலியோட வரேன், நான் எப்படியோ ஸ்டியரிங் கண்ட்ரோல் வச்சனால தப்பிச்சேன். ஓகே. அடிச்சு பக்கத்துல லாரி, 2 பக்கம் லாரினா அடிச்சு என் நிலைமை என்ன இருக்கும்? பெரிய ஸ்டியரிங் கையில பிடிக்கலன்னா ஓகே. மொத்த சொல்லி முடிஞ்சிருக்கும். ஐயோ. சரிங்களா? இது ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ உருவாக்குது, என் ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளோ ஆகுது. நீங்கள் அந்த பாட்ஹோல்ஸுக்கு ரோட்டில் போகும்போது முதுகு, பைக்லலாம் போகிறவங்களுக்கு தெரியும் முதுகு வலி எவ்வளோ வரும்ன்ட்டு. எனக்கே இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். இது போக தண்ணிலாம் நிரம்பிச்சுன்னா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. பல பேர் விழுந்துடுறாங்க. விழுந்து சாவறது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். இவ்வளோ விஷயம் இருக்கு. என் வண்டி வீணா போகிறது ஒரு பக்கம். ஆமா. இதுக்கெல்லாம் நான் அவங்களா கொடுக்க போகிறாங்க துட்டு. என் உடம்பு சரியாமல் போகிறதுக்கு அவங்க துடுக்கு, என் உயிர் போச்சுனாலும் அவங்க கவலை கிடையாது. அவங்க ஏதாவது பேப்பரில் விளம்பரம் வந்தா, பேப்பரில் நியூஸ் வந்தா, நாங்கள் 3 லட்சம் கொடுத்துறோன்னு. இப்போ மிச்சவனுங்களாம் நிவாரணத் தொகை எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. அந்த 3 லட்சம் ஏதாவது நியூஸ் இஷ்யூ ஆனா 3 லட்சம் கொடுக்கறது. ஓகே. இல்லைன்னா அது கூட கிடையாது. எத்தனை பேர் தப்ப மூடி மறைக்கிறதுக்கு பண்றாங்க. இந்த அரசாங்கம் உண்மையிலே வேலை செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது சார். நீங்க இந்த 4000 இப்போ வரைக்கும் என்ன சார் பண்றாங்க, பம்பு வச்சு தண்ணியை பம்ப் பண்ணி டிரைனேஜ்ல விடுறாங்க. அது போயிட்டு கெனால்லையோ இல்லை எதுலயோ போகுது. அங்க என்ன பிரச்சனை, அது ஒழுங்கா தூது வரல. இதுக்குதான் 4000 செலவு பண்ணீங்களான்னு மக்கள் கேட்டுக்கிறாங்க. பம்ப் வைக்கிறதுக்காக 4000 கோடி, அது நீங்க சொல்லி நாங்களே பம்ப் வச்சு பண்ணிப்போமையா? அது கூட இந்த டிட்வா புயல்னால நான் 3 நாள் மழைன்றனால 3 நாள் விடுங்க, முதல் நாள் நைட்டு, அடுத்த நாள் காலை என்ன நிலைமை தெரியுங்களா, ட்ரைனேஜ் தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். நானே பார்த்தேன். அப்போ பம்பிங் ஸ்டேஷன் கூட ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியல உங்களால. என்னங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இவங்கெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறாங்க. எங்க ஜோன் நீங்க கேட்டனால ஜோன் 6 எங்களுதுல தான் வருது. சிஎம் தொகுதி தானே, அங்கேயும் போராட்டம். நம்ம மக்கள்லாம் வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராடி நிற்கிறாங்க. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, ஏதோ திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, இது பருவமழை காலம் இல்ல, பருவமழை இருக்கணும்ல. கவர்மெண்ட் மேல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எவ்வளவும் நடந்தும் இவங்களால இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட், துப்பு கட்ட அரசாங்கம். 75,000 ஹெக்டேர் நிலம், விவசாய நிலம், பேடி அழிஞ்சு போச்சு, நெல். 75,000 ஹெக்டேர். என்ன மானாக்கங்க நீங்களாம் ஆட்சி நடத்துறீங்க. ஒரு 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 அது 1 ஏக்கரா பயிர் வீணா போச்சுன்னா அந்த விளைய வச்சவனுக்கு வலி இருந்து. 1 ஹெக்டேர் 2.5 ஏக்கரா. 75,000 ஹெக்டேர்னா இந்த அரசாங்கத்தோட தோல்வி எப்படி தெரியுமா இருக்கு. இதெல்லாம் பேச மாட்டாங்க. திமுக தாவேகால ஒருத்தன் கையை கடிச்சான்னு பேசி நிற்பீங்க. எப்படி அது விஷயமோ அதை பேச மாட்டான்றீங்களா? நீங்க பேசல. நீங்க அந்த டிட்வா புயலப்போ திட்டமிட்டு வேற டாபிக் தான் டிபேட்ல போகுது, மிதந்துனுக்குதுங்க. அதெல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. மழை பெய்யறதை பத்தி மறைச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தன் ஆஃபீஸ் போறதை பத்தி. இவங்க லீவ் விடாத அன்னைக்கு மழை கொட்டும், லீவ் விடுற அன்னைக்கு மழை வராது. இன்னுமாங்க எத்தனை வருஷங்க இப்படி ஏமாத்தி நிற்பீங்க மக்களை? ரோடு மழை வரப்போகுதுன்னு தெரியுது, ப்ராப்பரா போடணும். அது போடுறதுக்கு துப்பி இல்லைன்னா தயவு செய்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. ஊழல் பண்ணி மாற்றுறீங்களே, உங்க மினிஸ்டர்லாம் மாற்றுறாங்களே ஒவ்வொருத்தரா. இப்போ KNN மறுபடியும் ஒரு 1000 கோடி ரூபா ஊழல்.
1020. 1020. ஆமா, அது என்ன நம்பர்னே தெரியல, வித்தியாசமா இருக்கு. அடுத்தபடியா அந்த அதெல்லாம் மாட்டெல்லாம் சின்ன மீனுங்க. என்ன மீன்? அவங்களாம் ஒவ்வொரு மினிஸ்டரும் லட்சம் கோடி ரூபா வச்சிருப்பாருங்க. நீங்க நீங்க பொங்கலுங்க, எனக்கு நான் 2 நாள் முன்னாடி திருவண்ணாமலை போயிருந்தேன். சரி. அந்த மினிஸ்டர் ஏவாவேலு, அவர் ஊர்ல கூட ரோடு நல்லா இருக்குதுங்க. ஆமாங்க, உண்மையில அந்த கோயிலுக்கு போறது, அந்த ஆக்சுவலா மைசூர் ஹைவே எல்லாம் அங்க இருக்குது. அதுல ஓகே, அதுவே நல்லா போட்டுக்கிறாங்க. சூப்பர். சிஎம் தொகுதி போய் பாருங்க, ஏரியாவில் முடிச்சுட்டு வருமா நீங்க இப்ப உடம்புலாம் சேராத நிக்கும். நீங்க மோசமா இருக்கா? ஆமா ஆமா, நான் கூட்டின்னு போய் காட்டுறேன் வேணாம். பக்கத்து ஏரியாவுக்கு பக்கத்துல ஜீவா பாலம், சரி, பாலமே முழுகி போச்சு. இன்னொரு விஷயம், மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த டீசல் எதுவும் டிமாண்ட் எதுவும் போயிட்டு இருக்காங்க. இல்ல, ஆர்டிபிஷியலா அது உருவாக்கப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2 ஆங்கிள். ஒன்னு, பெட்ரோல்ல தான் வந்து எத்தனால் கலக்க முடியுது. ஓகே. இன்னும் டீசல் அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு எத்தனால் வியாபாரம் ஆகல போல, நம்ம நிதின் கட்கரி ஃபேமிலிக்கு. அது என்னன்னு தெரியல. இல்ல, திட்டவட்டம் மறுத்துட்டாரு, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலன்ட்டு. அப்போ பசங்க தானே பண்றாங்க, ஆக மொத்தத்தில் நடக்குதா இல்லையா? நீ பதவியில் இருக்கிற, ஒண்ணு நீ பதவியை ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா கான்ட்ராக்டர் இந்த டெண்டரை நியாயமா விடணும். அது எப்படி உங்க பசங்களோட மில்லுல இருந்து மட்டும் தான் வந்து இது போவோம்னா என்ன அர்த்தம்? டீசல் அது மிக்ஸ் பண்ண முடியல, டீசல் தட்டுப்பாடு உருவாக்குறாங்க. பெரிய பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்றாங்க, டீசல் மாடல் விடாதீங்க, பெட்ரோல் மாடல் விடுங்க, சிஎன்ஜி விடுங்க, ஈவி விடுங்க. ஈவிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீ ஈவிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ஒரு பக்கம், நீ பேட்டரி டெக்னாலஜி உங்ககிட்ட கிடையாது. பேட்டரி நீ இன்னும் சைனாக்காரங்கிட்ட தான் இது குடும்பி எல்லாமே. இப்போ ஒரு வண்டி ஒரே ஒரு பார்ட் சைனால இருந்து வரலன்னா மொத்த வண்டியுமே பிளாக், ஒரு செமிகண்டக்டர் வரலன்னா பிளாக் நிக்குது. நீங்க இங்கெல்லாம் செமிகண்டக்டர் ஃபேக்டரி எல்லாம் திறந்தா கூட சரி, அதுக்கு பேஸ் ஒரு மினரல் வேணும்ல, அந்த மினரல் உங்ககிட்ட கிடையாது. சைனால இருந்தா வந்தாகணும். அதுக்கான ரிசோர்சஸ் ரெடி பண்ணாம நீ ஈவிக்கு மாறினா என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ஈவிக்கு மாறுங்கன்றாங்களே. பேட்டரி டெக்னாலஜி மாறுற வரைக்கும் ஈவி இஸ் நாட் அட்வைசபிள். அதுதான் கரெக்டான பாயிண்ட். நீங்க அந்த பேட்டரி வண்டி இருக்கு இல்லையா, பாதிக்கு மேல பேட்டரிக்கு தான் காசு, வண்டிக்கான காசு கிடையாது. மூவபிள் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி ஒரு ஈவி வண்டியில. மெயின் செலவு பேட்டரி தான். 7 வருஷம் கழிச்சு அந்த பேட்டரி நீங்க மாத்தீங்கன்னா வண்டியோட பாதி காசுக்கு மேல நீங்க பேட்டரி கொடுக்கணும். அதுவும் டிமாண்ட் ஏற ஏற யோசிச்சு பாருங்க. பேட்டரி பிரைஸ் குறையும் சொல்றாங்க எல்லாரும், ஆக்சுவலா அப்படி கிடையாது. டிமாண்ட் ஏற ஏற ஏத்துவாங்க. ஏன்னா நம்ம கையில ஹோல்டு கிடையாது, சைனாக்காரங்க தான் ஹோல்டு. அவங்க முடிவு பண்ணதான் வேலை. அது புரியாம இவங்க கத்தின்னு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றத. நம்ம சமூக நிகழ்வு பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.